தெளிவுறவை அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், வெய்யாவும் நீயருளும் கலைகள் என்றோ ஒளிவளரும் தமிழாணி அடிய நேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. தெய்வானை அம்மாள் கல்லூரியின் தாளாளர் அவர்களையும் செயலர் அவர்களையும் மற்றும் இங்கே அருமையான ஒரு நோக்க உரை வழங்கிய கல்லூரி முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் வரவேற்புரை வழங்கிய ராஜேஸ்வரி அவர்களையும் இங்கே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய செல்வராணி மேடம் அவர்களையும் மற்றும் நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய வசுமதி அவர்களையும் இந்த அரங்கில் குழுமி இருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளாகிய வளர்ந்த குழந்தைகளாகிய உங்களையும் இந்த நல்ல பொழுதில் வணங்குவதில் மகிழ்கிறேன். இந்த நம்ம எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் மிகச் சிறப்பாக உங்களுக்கு சொன்னாங்க. அதுவும் பெண்களுக்கு இது ரொம்ப தேவையான ஒன்று. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் இந்த சமூகத்தில் அடைகிற இன்னல்களை எல்லாம் நாம் அன்றாடம் ஊடகங்கள் வழியாக அறிந்து கொண்டிருக்கிறோம், நேரிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மகளிர் தினத்தை நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? இந்த மகளிர் தினம் கொண்டாடப்பட வேண்டிய நாள் இல்லை என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் உங்களுக்கு கூறினார்கள். இது ஒரு அனுசரிப்பு தினம். பலருடைய உழைப்பினாலும் போராட்டத்தினாலும் சிந்திய குருதியினாலும் இந்த நாளை நாம் இன்று நினைவு கூறுகிறோம். ஒரு அனுசரிப்பு தினமாகத்தான் நாம் இதை கடைபிடிக்க வேண்டும். ஆனாலும் அவர்கள் சொன்னதைப் போல நமக்கு இப்படியெல்லாம் ஒரு மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்கான உரிமைகளை பெற்று தந்த அதை நினைத்து இன்று மகிழக்கூடிய ஒரு நாளாக நாம் இதை அனுசரிக்கிறோம். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்பது அறிவுமதியோட கவிதை, அமுத பாரதியோட கவிதை. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்பது. மூங்கில் நிறைய பயன்பாடுள்ள ஒரு மரம் என்பது உங்களுக்கு தெரியும், புல் வகையை சார்ந்தது. ஆனால் அத்தனையும் கண்ணன் கையில் குழலாவதில்லை. அதில் சில மூங்கில்கள் மட்டுமே புல்லாங்குழலாகின்றன. இந்த கவிதை ஏன் இங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நம்முடைய கல்லூரியில் நிறைய பேர் படிக்கிற எல்லாருமே புல்லாங்குழல் ஆயிடுறதில்லை. நீங்கள் புல்லாங்குழல் ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய விளைவு. ஒவ்வொருவருமே புல்லாங்குழல் ஆக வேண்டும். அந்த வகையில் பெயர் சொல்லக்கூடிய புல்லாங்குழல்களாக நீங்கள் எல்லோரும் உயர வேண்டும் என்பதை இந்த மகளிர் தின வாழ்த்தாக கூறி என்னுடைய உரைக்கு வருகிறேன். உயிரினும் சிறந்தன்று நானே, நானினும் சிறந்தன்று செயற்தீர்காட்சி கற்பு என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று ஒழுக்கத்தை முன்னிலைப்படுத்துகிறார் நம்முடைய திருவள்ளுவர். உயிரினும் இந்த பெண்மை இனிதடா என்கிறார் நம்முடைய கவிஞர் பாரதி. இந்த பெண்மையை கொண்டாடிய பாரதியை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். ஏனென்றால் இதில் நாம் மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு நாள் கிடையாது. நமக்காக பலரும் இதில் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதி போன்றோர்கள் பெண்களுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை எல்லாம் செய்திருக்கிறார். அவர் ஒரு கதை சொல்லுவார். அந்த கதையோடு நம்முடைய உரையை தொடங்கலாம் நினைக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை சொல்ல வருவார். உக்கிரசேனன் என்கிற ஒரு ஜமீன்தார், அவருக்கு வேட்டையில் ரொம்ப சிறந்த ஈடுபாடு. அவர்கிட்ட வேட்டை நாய்கள் நிறைய இருந்தன. ஒரு நாள் பகதூர் என்கிற நாயை வேட்டைக்கு அழைத்து கொண்டு காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு போகிற போது அந்த பகதூர் ரொம்ப சந்தோஷமாக, எப்போவுமே கட்டி போட்டிருக்க நாய் இல்லையா, அதனால் கவுத்து விட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாக காட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் வேட்டையாடி கொண்டு இருக்கிற போது ஒரு ஓநாய் வந்து அந்த நாய்கிட்ட வருது. நாயை பார்த்தோன்னே அவருடைய தோலோட மினுமினுப்பு, அதோட உடல் வனப்பு, இதெல்லாம் பார்த்தோன்னே ஓநாய் இழைச்சி கருத்து ஓடி திரிஞ்சு தனக்கான உணவை தேடி ரொம்ப இழைச்சி போயிருக்கு. அப்போ அந்த ஓநாய் கேட்குது, நீ இவ்வளோ வாலிப்பாக இருக்கே, இவ்வளோ கொழுகொழுன்னு இருக்கே, எப்படி அப்படின்னு கேட்குது. நான் ஒரு பணக்கார பாளையங்கார வீட்டில் இருக்கேன், எனக்கு வேலை வேலைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, அதனால் நான் இப்படி இருக்கேன். இந்த ஓநாய் நினைக்குது,
நம்ம ஏதாவது ஒரு சின்ன பரிந்துரை பண்ணால் நான் கூட உங்க கூட வந்துடுவேன், எனக்கு அந்த பாளையக்காரர்கிட்ட கொஞ்சம் பரிந்துரை பண்ணுறியா அப்படின்னு கேட்குது. சரிவா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. அப்படி கூட்டிகிட்டு போகிற போதே இந்த ஓநாய் கேட்குது, உன் கழுத்துலையா ஒரு பெரிய தடம் இருக்குது. சில பேர் படிச்சிருந்தாலும் படிச்சிருப்பீங்க, இதை ஒரு தடம், அழுந்த பதித்த தடம் இருக்கே, இது ஏன் அப்படின்னு கேட்குது ஓநாய். அப்போ அந்த வீட்டு நாய் சொல்லுது, என்னை வீட்டில் ஒரு தங்க பட்டை போட்டு வெள்ளி சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. நான் இப்போ வேட்டைக்கு வந்ததுனால அதை என்ன செஞ்சுட்டாங்க, அவுத்து விட்டுட்டாங்க. அதனால் நான் இப்படி வந்திருக்கேன். நான் வீட்டில் இருந்தால் அந்த பட்டை எப்போவுமே எனக்கு போட்டிருப்பாங்க, அந்த பதக்கத்தை ஏன் நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு வரல அப்படின்னு கேட்குது. இல்லை அது வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் போடுவாங்க, யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்க என்னை பார்த்து பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பட்டையை போட்டு வெள்ளி சங்கிலியால் பிணைச்சி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டவுடனே ஓநாய்க்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அட துஷ்ட பயல, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? உன்னை கட்டி போட்டு சாப்பாடு போடுவாங்க, நீ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பியா? இந்த மானங்கிட்ட பழப்ப நான் என்ன செய்ய மாட்டேன், பிழைக்க மாட்டேன். நான் சுதந்திரமானவன், காட்டில் எங்கே வேணால் ஓடுவேன், எதை வேணால் சாப்பிடுவேன், எங்கே வேணால் இருப்பேன், யாரோட வேணால் சுற்றுவேன், நினச்ச நேரத்தில் தூங்குவேன். நீ மலை ஜலம் கழிக்கிறது கூட பகதூர் உன்னை வெளியில் கூப்பிட்டு போனால் தான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று அந்த ஓநாய் அந்த வீட்டு நாயை என்ன செய்கிறது, ஏளனம் செய்கிறது. இப்படி பாரதியார் தன்னுடைய கட்டுரையில் ஒரு கதையை எழுதியிருக்கிறார், ஓநாயும் வீட்டு நாயும் என்று. இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அதாவது சொகுசாக இருக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லை, சுதந்திரத்தோடு இருக்கிறது தான் வாழ்க்கை. சுதந்திரத்தோடு இருக்கணும்னா என்ன செய்யணும்? பெண்கள் படிக்கணும், இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய மேடம்லாம் மாதிரி பதவிக்கு வரணும், அப்புறம் பொருளாதார தற்சார்பு வேணும், சொந்த காலில் நிற்கணும். இதெல்லாம் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நாம் ஒரு மரியாதையோடு என்ன செய்ய முடியும், செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நம்ம கையேந்திக்கிட்டு யாரையாவது எதிர்பார்த்துக்கிட்டு வாழ்கிற ஒரு நிலைக்கு ஆளாக நேரும். அப்போ சுதந்திரமாக இருக்க வேண்டும். இப்போ இந்த சுதந்திரத்துக்காகத்தான் அன்றைக்கு அந்த கிளாரா ஜெட்கின் என்கிறோட தலைமையில் 1910 இந்த உலக மகளிர் நாள் பிரகடனம் செய்யப்பட்டது. எதுக்காக? சுதந்திரம், பிரதிநிதித்துவம், இந்த மாதிரியான கோட்பாடுகளுக்காக. சுதந்திரமாக இருக்கணும், வாக்குரிமை வேணும், பிரதிநிதித்துவம் வேணும், இதெல்லாம் வேணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார்கள். அவர்கள் தலைமையில் பிரகடனப்படுத்தப்பட்ட நாளைத்தான் நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லை, இது உடனே நமக்கு கிடைச்சில்லை. இதுக்கு முன்னாடி 100 ஆண்டுகளாக தொடர்ந்து இதுக்கான போராட்டத்தில் பெண்கள் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இந்த செய்தியை மூலதனத்தில் காரல் மார்க்ஸ் எழுதியிருக்கார் ஒரு இடத்துல. என்னென்ட்டு, இந்த பணக்கார பெண்களாகிய சீமாட்டிகள் தாங்கள் தலையில் அணிந்து கொள்கிற தொப்பிகளை செய்கிற ஒரு நிறுவனத்தில் பெண்கள் வேலை செய்கிறாங்க. அந்த பெண்கள் 26.5 மணி நேரம் தொடர்ந்து உழைக்க நேர்கிறது. உழைக்க நேரத்தோடு அவங்க கூட்டமாக என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல காற்றோட்டம் இல்லாத அறையில் படுக்கணும், தேவையான அளவுக்கு சாப்பிட முடியாது, தூக்கம் இருக்காது. இப்படியே உழைத்த மேரி என்கிற 20 வயது பெண் வெள்ளிக்கிழமை இரவு வீட்டுக்கு வருகிறாள், ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு இறந்து போகிறாள். இந்த செய்தியை அவளுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, போதுமான ஓய்வும் அதாவது காற்றோட்டமான வசதியும் இல்லாததுனால அவங்க மூச்சு திணறி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கிளாரா ஜெட்கின் அறிவிக்கிற இந்த நாளுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். மூலதனத்தில் காரல் மார்க்ஸ் இதை நோட் பண்ணியிருக்கிறார், எழுதியிருக்கார். இப்படி பல்வேறு பெண்கள் மூலமாகவும் பல ஆண்கள் மூலமாகவும் தான் இந்த நாள் நமக்கு கிடைத்தது. இப்போ இத்தனை பேர் இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 2000 பேர் கிட்ட படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இந்த 2000 பேர் படிக்கிறதுக்கு நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்பது இந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுக்கு நீங்கள் நிறைய யூடியூப்பில் அதில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விடுகிறேன். ஏனென்றால் எனக்கு 16 வயது கம்ப்ளீட் ஆகலை, முடியல.
எனக்கு என்னோடய தாய் மாமாவுக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்க. அதன் பிறகு நான் அஞ்சல் வழியில் தான் எல்லாவற்றையும் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் மயிலம் கல்லூரியில் 10 ஆண்டுகளும், அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணூர் போன்ற கல்லூரிகளிலும் பணி வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு இப்போ இந்த புத்தகங்கள் 11 புத்தகங்கள் வந்திருக்கு. இது சில கல்லூரிகளிலும் பாடமாகவும் இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய பெருமையை இங்கே பிரகடனப்படுத்துவதற்காக அல்ல. வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட நானே இன்று உங்கள் முன் பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைத்த நீங்கள் இன்னும் போக வேண்டிய உயரமும் தூரமும் இன்னும் நிறைய இருக்குது என்று வாழ்த்துவதற்காகத்தான் இந்த செய்தி இங்கே சொல்கிறேன். இப்போ என்னோடய கணவரோட பிறந்த ட்வின் சிஸ்டர், இரட்டை குழந்தைகள். அதில் என்னுடைய சித்தி வந்து டீச்சர் ட்ரைனிங், அதாவது அப்போல்லாம் பியூசி ஒரு டிகிரி, அதாவது பழைய எஸ்எஸ்எல்சி, ஓல்டு எஸ்எஸ்எல்சி, அது முடித்தோடனே அவங்க பியூசிக்கு போகலை, காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. டீச்சர் ட்ரைனிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. பண்ணோடனே அவங்களுக்கு அட்மிஷன் கார்டு வந்திருக்கு. எங்கள் தாத்தா எடுத்து என்ன செஞ்சிட்டார், அதை கிழிச்சு போட்டார். பொம்பளை பிள்ளை படித்து என்ன ஆக போகுது, பொம்பளை பிள்ளை படித்தா அதுக்கு மேலே படித்த மாப்பிள்ளையே தேடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கார்டு எடுத்து கிழிச்சு போட்டார். அதோடு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க பிள்ளைகள்லாம் இப்போ வந்து மருத்துவராக, விமான ஓட்டியாகலாம் இருக்காங்க. அது வேறு விஷயம். ஆனால் அந்த முதல் பாட்டையில் முதல் பயணியாக பயணிக்கிற அவர்களுக்கு எத்தனை இடர்பாடுகள் இருக்கும் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். ஏன்னா நீங்கள் முதல் ஜென்ரேஷன் படிக்கிறவங்க பட்டதாரியாக இருக்கலாம், அல்லது உங்கள் அம்மா படித்தவங்களாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் என்ன தெரியாது, பள்ளிக்கு போகிற வாய்ப்பே கிடைச்சிருக்காது. இந்த செய்தியை முன்வைத்து மார்ச் 8ஆம் தேதி கவிஞர் தாமரை, உங்களுக்கு பாடலாசிரியர் தாமரை நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தாமரை தன்னுடைய முகநூல் பதிவாக ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் கோவையை சார்ந்தவர். கோவையில் அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்ந்த, அதாவது இளம் பருவத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை, அதாவது விதவைகள் எல்லாம், கணவனை இழந்த கைம்பெண்கள் எல்லாம் வெள்ளை சேலை தான் உடுத்தி கொள்ள வேண்டும், நிச்சயமாக பூ போட்டுலாம் வச்சுக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க ஒரு மனுஷியாக நிறைய போராடி பார்த்துருக்காங்க. என்னன்ட்டு இதெல்லாம், அதாவது கணவன் இறப்புக்கும் ஒரு பெண்ணுக்கும் என்ற சம்பந்தம் இருக்கிறது, அதுக்காக ஏன் அவங்க பூ வச்சுக்கூடாது, அதுக்காக ஏன் அவங்க வண்ண நிற ஆடை அணியக்கூடாது, இப்படியெல்லாம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, குரல் எழுப்பியிருக்காங்க. ஆனால் ஒரு மனுஷியால் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை என்ன செய்ய முடியாது, கொண்டு வந்துட முடியாது. அவங்க தன்னுடைய பதிவில் எழுதுகிறார், நான் வந்து எனக்கு நீண்ட கூந்தல், எனக்கு இல்லை தாமரைக்கு என்னோட நீண்ட கூந்தல், ஆனால் நான் என்ன செஞ்சேன், இவர்கள் என்னைக்கு பூ வச்சு பொட்டு வச்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் பூ வச்சுக்கணுன்ற ஒரு முடிவை அன்றை நான் எடுத்தேன். எப்போது 50 ஆண்டுகளுக்கு முன்பு. அதிலிருந்து இன்று வரை அவர் என்ன செய்யலையாம், தன்னுடைய தலையில் பூச்சூடி கொண்டதே இல்லையாம். இந்த நலுங்கு வைக்கிறது, அப்புறம் ஆரத்தி எடுக்கிறது, வழிபாடு, சுபகாரியங்கள் எல்லாத்துலேயும் அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அது போலவே இவர்களும் ஒரு இடத்துக்கு போனால் விளக்கேற்ற சொல்கிறான், ஏற்ற மாட்டாங்களாம். நலுங்கு போன்ற சுபகாரியங்கள் செய்ய சொன்னால் செய்ய மாட்டாங்களாம். ஏன்னா என்னால் முடிஞ்சது, நான் என்னை அதிலிருந்து விலக்கிக் கொள்கிறேன் என்கிற ஒரு உறுதியான கோட்பாட்டோடு இருந்திருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் ஒரு பொங்கல் பண்டிகையின் போது இந்த ஜனவரியில் அவங்க கோவைக்கு போயிருக்காங்க. ஒரு வெள்ளை சேலை கூட பார்க்கலையாம். அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு 2 வெள்ளை சேலைக்காரங்களாவது பார்த்துருவாங்களாம். ஏன்னா அவங்கள கூப்பிட்றதே வெள்ளை சேலைக்காரம்மா அப்படி தான் கூப்பிடுவாங்களாம். காய்கறி விற்கிறவங்களோ, தெரு பெருக்கிறவங்களோ, அல்லது வேறு ஏதாவது சந்தைக்கு பொருள்களை எடுத்துகிட்டு போய் விற்பனை செய்கிறவங்களோ, இப்படி யாராவது வெள்ளை சேலை உடுத்துறவங்களோ அவங்க பார்க்க நேருமாம். அப்போதெல்லாம் அவருடைய மனம் துன்பப்பட்டதாம். ஆனால் இந்த முறை அவர் பொங்கலுக்கு சென்ற போது ஒரு வெள்ளை சேலை கூட நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் ஒரு பெரிய சமூக மாற்றம் இன்றைக்கு சமூகத்தில் நம்ம இடத்துல வந்திருக்கு இல்லைங்களா. இப்போது எல்லாரும் பூ வச்சுக்கிறாங்க, பொட்டு வச்சுருக்காங்க, வண்ண ஆடைகள் உடுத்திக்கிறாங்க. இப்போ அந்த மாற்றங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்திருக்கு. அப்புறம் சொல்கிறாங்க அவங்க தன்னுடைய பதிவில், சரி இப்போவாது பூ வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ரொம்ப நாளாக வச்சுக்காமல் இப்போ திருப்பி வச்சா என்ன ஆகுது, மைக்ரேன் என்கிற தலைவலி வருது, வாசனை பூக்கள் ஒத்துக்கலை. அதனால் இப்போ நான் மறுபடியும் பூ வச்சுக்கிறத விட்டுட்டேன். ஏன்னா அந்த கனகாம்பரம், வாசனை இல்லாத ரோஜா பூக்கள், இதை தான் நான் வைக்க முடியுது என்று பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமையிலிருந்து
நம்ம இன்றைக்கி நிறைய முன்னேறி இருக்கோம். ஆனாலும் இந்த முன்னேற்றங்கள் நம்மை நல்வழியில் அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும். நான் போராடி பெற்ற இந்த சுதந்திரத்தை தவறான வழியில் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, ஒரு இப்போ எல்லாருமே இங்கே பார்க்குற மாணவிகள்லாம் ரொம்ப அழகாக ஆடை கொடுத்திருக்கீங்க. நகர்ப்புறங்களில் பார்க்குற போது இப்படிலாம் இருக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ மீடியாவில் ஊடகங்களில் வருகிற பல பேர் மேலே ஷால் போடாமல் தான் என்ன செய்கிறாங்க, வராங்க. இந்த தோல் சீலை போராட்டம் என்று ஒரு போராட்டம் நடந்தது. அது கூட நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரளாவை ஒட்டிய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அன்றைய காலகட்டத்தில் 1860 அந்த ஆண்டு வாக்கில் பெண்கள் முட்டிக்கு கீழேயும் இடுப்புக்கு மேலவும் என்ன செய்யக்கூடாது, துணி அணியக்கூடாது, மறைக்கக்கூடாது. திறந்த மார்பகங்களோடு தான் என்ன செய்யணும், நகரில் தெருவில் நடக்கணும். இப்படி ஒரு 18 சாதி சார்ந்தவர்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு கட்டுமானம் இருந்தது. இதுக்காக பல போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு மிஷனரிஸ் என்கிற கிறித்துவ பாதிரிமார்கள் வந்துதான் இவர்களுக்காக சேர்ந்து போராடி இந்த தோல் சீலை என்கிற மேலே முண்டு கட்டிக்கிற அதை கொண்டு வந்தாங்க. கேரளாவில் இன்றைக்கும் ஒரு நல்ல சுப நிகழ்வுகளில் என்ன பண்ணுறாங்க, முண்டு கட்டுறாங்க இல்லையா, மேலே மட்டும் கட்டிக்கிறாங்க. இது அதோடைய எச்சங்கள் தான். ஏன்னா அந்த காலத்தில் அவர்கள் எல்லாம் இப்படி திறந்த மேனியோடு தான் இருந்திருக்கிறார்கள். இப்படி போராடி நாம் உடலை மறைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு பெற்ற அந்த சுதந்திரத்தை நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம், ஊடகங்களில் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு கூட பெண்கள் தான் விளம்பரமாக என்ன செய்கிறாங்க, மாடலாக வருகிறார்கள். இப்போ இந்த மாதிரி பணம் கொடுத்தா கூட ஒரு மன உறுதியோடு வேணான்னு மறுக்கிற அந்த மனநிலை நம்ம பெண்களுக்கு வர வேண்டும். போராடி பெற்றதை நம் தவறான வழிகள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது. இப்போது உங்களெல்லாம் பார்த்தா பெண் சிங்கங்கள் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் ஒரு காலகட்டத்தில், அதாவது நம்முடைய வாழ்க்கை எங்கே தொடங்கியது அப்படின்னா குறிஞ்சி நிலத்தில். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 நில வகைகளாக நம்முடைய நாட்டை பிரிச்சிருக்காங்க இல்லையா? இப்படி நம்ம வாழ்க்கை எங்கே தொடங்குச்சு அப்படின்னு சொன்னால் குறிஞ்சி நிலத்தில், மலையில் தான் மக்கள் முதல்ல வாழ ஆரம்பித்தாங்க. அந்த மலையில் வாழ்கிற போது வேட்டையாட செல்பவள் யாராக இருந்தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணாகத்தான் இருந்தாள். ஏன்னா அப்போலாம் ஒரு வரைமுறையற்ற பாலுறவு சமூகமாக இருந்தது. ஒருவனுக்கு ஒருத்தி போன்ற அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. அதாவது ஒழுங்குமுறையற்ற ஒரு பாலுறவுகளில் மக்கள் ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ வேட்டைக்கு செல்பவள் யாராக இருந்தாள்னா பெண்ணாகத்தான் இருந்தாள். அவள் தான் வேட்டைக்கு போவாள், அவள் தான் பொருள்களை வேட்டையாடி அந்த இறைச்சி கொண்டு வருவாள், அவள் தான் தன்னுடைய இனத்தை சார்ந்த எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாள். அப்படி ஒரு தாய் வழி சமூகமாகத்தான் நாம் இருந்தோம். சரி, அப்புறம் ஏன் நம்ம இப்படி ஒடுங்கி போனோம்? கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது காட்டில் இறங்கி வந்தோம். மலையிலேருந்து காடுகளான அந்த பகுதிகளுக்கு இறங்கி வந்தோம். அப்புறம் சில வளர்ப்பு மிருகங்களை வளர்க்குற பழக்கம் வந்துச்சு. அந்த வளர்ப்பு மிருகங்களை வீட்டை சுற்றி மேய்க்கிற இந்த மாதிரி வேலைகளை பெண்கள் செஞ்சாங்க. ரொம்ப தூரம் மேய்ச்சல் நிலங்களுக்கு ஓட்டிக்கிட்டு போகிற வேலையை ஆண்கள் செய்தார்கள். அந்த நேரத்தில் கருவுற்ற பெண் குழந்தை பிறக்குது இல்லையா, அந்த குழந்தையை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்ணை வீட்டுக்குள்ளே வச்சாங்க. ஒன்று உடல் நலிவாக இருக்குது, கொஞ்ச நாளைக்கு நீ வர வேண்டாம் என்று வீட்டுக்குள்ளே பெண்களை வச்சாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதுக்கப்புறம் மருது நிலம் வந்தது, நில உடைமை சமுதாயமாக மாறியது. அதுக்கப்புறம் நிறைய செல்வம், பயிர் தொழிலெலாம் பழகிட்டாங்க. முதல் விவசாயியே பெண் தான். ஏன்னா மேய்ச்சலுக்காக ஆணிரைகளை போன்ற விலங்குகளை ஓட்டி கொண்டு ஆடவர்கள் செல்கிற போது தான் உண்டு எறிந்த இந்த கொட்டைகள், விதைகள் போன்றவை முளைத்ததை பெண்கள் தான் பார்த்தாங்க. அப்போ பெண்கள் தான் சாப்பிட்ட பிறகு கிடைக்கிற அந்த விதைகளை, கொட்டைகளை தன்னுடைய வீட்டை சுற்றி தோண்டி நட்டு வைப்பாங்க. இன்றைக்கு அம்மனுடைய கையில் சூலம் பார்த்துருப்பீங்க. சூலம் தான் டிக்கிங் ஸ்டிக் சொல்லுவாங்க. அதுதான் முதல் விவசாய கருவி. அது யார்கிட்ட இருக்குது இப்போது? ஆண் தெய்வங்கிட்ட கூட பெண் தெய்வத்தோட கையில் தான் இருக்குது. பெண்கள் தான் முதல் விவசாயி, பெண்கள் தான் முதல் வேட்டைக்காரி. இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாருமே இயற்கை தான் தெய்வமாக வணங்கினாங்க. சூரியன், நெருப்பு, மரங்கள், நீர்நிலைகள். இன்றைக்கி நம்ம வணங்குறோம் இல்லையா? சூரிய வழிபாடு இருக்குது,
மரங்களை வணங்குறோம். வேப்ப மரம், வேங்கை மரம் போன்ற மரங்களை வணங்குறாங்க. ஆற்று ஆடி பெருக்கு இது மாதிரிலாம் நீர்நிலைகளை வணங்குறோம், நெருப்பு வணங்குறோம். இதுதான் தெய்வங்கள். பிறகு என்ன செஞ்சாங்க? குறிஞ்சிக்கு முருகன், சேயோன், மாயோன், இப்படி 4 தெய்வங்களை வணங்குகிற வழக்கம் வந்துச்சு. ஆனால் பெண் தெய்வங்களுக்கு என்று தனியாக ஒரு நிலம் கொடுக்கல. பாலைன்னு ஒரு நிலம் இருக்கு இல்லையா? பாலை நிலம்னா என்ன? தமிழகத்தில் பாலை இருக்கா? ஒரு வறண்ட மணல்வெளி பாலைன்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்குன்னு பாலை நிலம் கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் எப்போ தன்னுடைய நிலைமையில் திரிகிறதோ அப்போ பாலை நிலமாகிறது. அந்த நிலத்துக்கு பெண்ணை தெய்வமாக வச்சாங்க, கொற்றவை தெய்வமாக வச்சாங்க. அதாவது நிலம் இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் ஆண் தெய்வங்கள், நிலமே இல்லாத ஒரு பாலை நிலத்துக்கு ஒரு பெண் தெய்வம். அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? தனக்கு எதுவும் கிடைக்காத போது வருகிறவங்களை வழிப்பறி பண்ணி சாப்பிடுவாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கை. இப்போ இந்த மாதிரி ஆண் தெய்வங்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய சமயங்கள் கூட நம்மை ஒடுக்கி இருக்கின்றன. இதை சொல்லும்போது எனக்கு வெண்ணிலா அவர்களுடைய கவிதை ஒன்று ஞாபகம் வருது. மூஞ்சுரு, காளை, கருடன், மயில் என விதவிதமான வாகனம் ஏறி உலகை காக்கிறார்கள் ஆண் கடவுளர்கள். மூஞ்சுரு, கருடன், காளை, மயில் என விதவிதமான வாகனம் ஏறி உலகை காக்கிறார்கள் ஆண் கடவுளர்கள். பெண் கடவுளர்கள் மட்டும் பின்தொடர்ந்தே நடந்திருக்கிறார்கள். பெண் கடவுளர்கள் மட்டும் பின்தொடர்ந்தே நடந்திருக்கிறார்கள். வெகுண்டு எழுந்த காளிக்கு சிங்கத்தை வாகனமாக்க துரதிர்ஷ்டவசமாய் சிங்கத்தை அடக்குவதே காளிக்கு வேலையாகி போனது. துரதிர்ஷ்டவசமாய் சிங்கத்தை அடக்குவதே காளிக்கு வேலையாகி போனது. ஆண் கடவுளெல்லாம் பாருங்க, சின்ன சின்ன எளிமையான மிருகங்களை வாகனமாக வச்சுருக்காங்க. ஆனால் பெண் கடவுளுக்கு யாரை வாகனமாக கொடுத்தாங்க? சிங்கத்தை. சிங்கத்தை மேலே ஏறி உட்காந்து அது சிங்கம் சும்மா இருக்குமா? அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. சிங்கத்தை அடக்குவது மட்டுமே அவங்களுடைய வேலையாக போச்சு என்று வெண்ணிலா தன்னுடைய கவிதை ஒன்றில் குறிப்பிடுகிறார்கள். இன்னொன்று நம்ம யோசித்து பார்க்கணும். சமயங்களில் சிவன், பிரம்மா, திருமால் இப்படி சொல்லுகிற இந்த கடவுள்களுக்கு, எந்த கடவுளுக்கு அது பெண் குழந்தை பிறந்ததாக நமக்கு வரலாறு இருக்கா? இல்லையா? எல்லா கடவுளுக்கும் ஆண் குழந்தை தான் பிறகுது. அது எப்படிங்க? எல்லா குழந்தைக்கும் ஆண் குழந்தை பெற்றதாகத்தான் நம்முடைய சமயங்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றன. அதே மாதிரி சீதை, சூர்பனகை, ரேணுகாதேவி, காந்தாரி, இப்படி யாரை எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஆணுக்காக வாழ்பவர்களாக, ஆணுக்கு அடங்கி இருப்பவர்களாக இப்படித்தான் நம்முடைய புராண பாத்திரங்கள் கூட இருக்குது. 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்ததாக பாஞ்சாலியை சொல்கிறாங்க. நெருப்பில் மூழ்கி எழுந்து வந்ததாக சீதையை சொல்கிறாங்க இல்லையா? இது அதாவது குஷ்டநோய் பிடித்த தன் கணவனை தலைமையில் தூக்கிட்டு போனதாக நலாயினியை சொல்கிறாங்க. இப்படி நம்முடைய சமயங்களும் மதங்களும் நமக்கு எதிரான புனைவுகளையே நம்முடைய இலக்கியங்களில் பதிய வைத்திருக்கின்றன. இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். இப்படி கவிஞர்கள் பலரும் நமக்காக பல கவிதைகளை சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுகீர்த்தனானுடைய ஒரு கவிதை, உலகம் உருண்டை என்று எல்லோரும் சொல்கிறார்கள், உலகம் உருண்டை என்று எல்லோரும் சொல்கிறார்கள், குனிந்து வளைந்து நிமிர்ந்து எட்டி எப்படி பார்த்தாலும் சதுரமாகத்தான் தெரிகிறது என் வீட்டு ஜன்னலில். எப்படி பார்த்தாலும் சதுரமாக தெரியுது. ஏன்? இந்த கவிதை மூலமாக அவங்க சொல்ல வருவது என்ன? ஒரு ஜன்னல் மூலமாகத்தான் இந்த உலகை நாம் பார்க்க நேர்கிறது. இந்த உலகத்தை நம்ம முழுசாக பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? படிக்கணும். படிப்பு தான் பேராயுதம். அந்த படிப்பின் மூலமாகத்தான், கல்வியின் மூலமாகத்தான் இந்த உலகத்தை நாம் காண முடியும். அப்படி அதற்காகத்தான் இப்படி ஒரு மகளிர் கல்லூரி உங்களுக்காக நிறுவி இத்தனை பெண்கள் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்காக ஒரு பெரிய கல்வி நிறுவனங்களை இந்த குழுமம் நடத்தி வருகிறது. அன்னசத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கிற பாரதியின் வாக்கை மெய்ப்பிக்கும் விதமாக என்ன செஞ்சுருக்காங்க? உங்களை எல்லாம் இங்கே படிப்பதற்கு சேர்த்துருக்காங்க. இப்போ இப்படி கிடைக்கிற கல்வியை நாம் என்ன செய்யக்கூடாது? காலத்தை வீணாக்காமல் அதில் நம்ம சிறந்தவர்களாக வரணும்.
இப்போ அப்படிலாம் இல்லைன்னு சொன்னால், ஏதோ ஒரு ஆவரேஜாக நம்ம படிக்கிறோன்னு சொன்னால், நம்மளால் இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் ஒரு பெரிய நிலையை அடைவது சாத்தியமே இல்லை. வேலை பளுவில் ஆண்களை விட நம்ம அதிகமாக உழைக்கிறோம். இன்றைக்கி இங்கே வந்து இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாம் இங்கேருந்து போனவுடனே போய் சேரில் உட்காந்துட்டு ஒரு காஃபி கொடுன்னு யாரையும் கேட்க முடியாது. இங்கேருந்து போனோடனே அடுத்த ரோலுக்கு நம்ம என்ன செய்யணும்? மாறணும். ஏன்னா அந்த டேர்ன் பண்ணி போகிற வாழ்க்கை பெண்ணுக்கு மட்டும்தான் சாத்தியம், ஆணுக்கு அது முடியவே முடியாது. அதனால் எதையும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம உயரணும்னு கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டே நம்மளால் என்ன செய்ய முடியும், மேலே வர முடியும் என்பதற்கு இவர்கள் எல்லாம் சான்று. ஊதியத்தில் 10ல் 1 பங்கு தான் நம்ம சம்பாதிக்கிறோம். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில் படித்தேன், கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப் ஜெயிச்சது பெண்கள் டீம் பார்த்தீங்க இல்லையா? அவங்க பேர் என்ன? கேப்டன் பேர் ஸ்மிருதி மந்தனா இல்லையா? வெரி குட். அப்போ இந்த மாதிரி ஜெயிக்கிறவங்களுக்கு ஆண்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம். அதே பெண் ஜெயிச்சானா 50,000 தான் அவங்களுக்கு சம்பளம். ஆண்களுக்கு 2 கோடி 3 கோடி கொடுக்குறாங்க. அதே வேலையில் அதே மாதிரி ஜெயிக்கிற ஒரு பெண்ணுக்கு 50 லட்சம் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை பார்க்குற போது ஊதியம் என்பது எல்லா இடத்துலையும் குறைவாக தான் இருக்குது. ஒரு ஹோட்டலில் சமைக்கிற வேலையை விட அத்தனை பாத்திரங்களையும் கழுவுற வேலை கஷ்டம். பரிமாறுகிற வேலையை விட, சர்வர் செய்கிற வேலையை விட அந்த பின்னாடி புழக்கடையில் எல்லாத்தையும் கழுவுற வேலை அவ்வளோ கஷ்டம். ஆனால் இவங்களுக்கு 200-300 தான் கொடுப்பாங்க, உள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய சம்பளத்தை கொடுப்பாங்க. அப்படி அந்த மாதிரியான தூய்மை பணிகள்லாம் செய்கிறது யாராக இருக்காங்க? பெண்களாக இருக்காங்க. அப்போ ஊதியத்தில் நமக்கு 10ல் 1 பங்கு. சொத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த தாய்க்கிழவி படத்தில் சொல்லுவோம், அதாவது அந்த நான் இன்னும் படம் பார்க்கல, ப்ரொமோவில் வருது, இந்த ஊரில் சொந்த என் பேரில் வீடு இருக்கிற ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு. அப்போ 100ல் 1 பங்கு தான் சொத்து வந்து பெண்கள் பேரில் இருக்குது. என்ன தான் சம்பாதிச்சாலும் ஏடிஎம் கார்டு கடவன்கிட்ட இருக்கும், காசு வேணும்னு அவங்ககிட்ட தான் கேட்டு வாங்க வேண்டிய நிலைமை பல வீடுகளில் இன்றைக்கும் இருக்குது. அதனால் சொத்தில் நமக்கு 100ல் 1 பங்கு தான் இருக்குது. அப்படியே எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் உனக்கு என்ன தெரியும், வாயை மூடு என்பது தான். ஆட்சி அதிகாரம் எல்லா இடத்துலையும் வரோம். ஆனால் கவுன்சிலருக்கோ ஒரு வேற யாருக்கோ ஃபோன் பண்ணி நீங்கள் பாருங்கள், பெண் அதாவது விமன் கோட்டாவில் வரவங்களுக்கு அவங்க கணவர் தான் எடுப்பார். நம்ம சமீபத்தில் ஆட்டுப்பாக்கம் அந்த கல்லூரியில் வேலை செய்கிற போது ஊர் தலைவர்னு ஒரு அம்மா வந்து உட்காருவாங்க. ஆனால் ஏதாவது சொல்லணும், அவங்க கணவர் தான் வந்து முன்னாடி நிற்பார். அந்த அம்மா பேசவே பேசாது. அப்போ இந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நாமவே செயலாற்றுகிற ஒரு திறமையை நம்ம என்ன செஞ்சுக்கணும், வளர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா உனக்கு உயர் மட்டங்களிலும் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற அந்த வார்த்தை தான் எதிரொலிக்கும். அதே மாதிரி இந்த இலக்கியங்கள் எல்லாமே ஆண்கள்னால் வீரம், பெண்கள்லாம் அழகுன்னு புனைகிறது. ஆனால் அப்படி கிடையாது. இயற்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளுமே ஆண் தான் அழகாக இருக்கும். ஆண் மயிலுக்கு தோகை இருக்கும், சேவலுக்கு என்ன இருக்கும், கொண்டை இருக்கும், ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண் என்றால் வீரம், ஆண் என்றால் அழகு. இப்படி தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், மனசில் பதிய வச்சுக்கணும். அப்போ நம்மளால் முடியாது, நம்ம மென்மையானவர்கள், உன்னால் முடியாது இப்படிலாம் சொல்லும்போது அதை நாம் சவாலாக எடுத்துக்கொண்டு என்னால் முடியும்னு அந்த காரியத்தை செய்து காட்டணும். இன்னும் கேட்டிங்கன்னா, வரம் கொடுப்பது எல்லாம் ஆண் கடவுள்களாக இருப்பார்கள், வதம் செய்வதற்கு எப்போதும் பெண் கடவுள் தான் வருவாள். வரம் கொடுப்பது ஆண் கடவுளாக இருந்தாலும் வதம் செய்வது எப்போதும் பெண் கடவுள் தான் இல்லையா? அப்போ இந்த மாதிரி பெண்கள் வீரமானவர்கள் என்பதை நம்முடைய இதிகாச புராணங்கள் நமக்கு காட்டுது. சிறகு கிடைக்கும்போது பறப்பதுக்கு மட்டும் கிடையாது வாழ்க்கை. சிலுவை சுமக்கிற போது நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இலக்கியங்கள் சொல்லுது, பெருமையும் உரணும் ஆடும் மேன, அச்சமும் மடமும் நானும் முந்துறுதல் நிச்சயமும் பெண்பார்க்குரிய, இப்படியெல்லாம் நம்முடைய இலக்கணங்கள் நம்மை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. ஆனால் இதையெல்லாம் உடைத்து தடைகளை தாண்டித்தான் நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். பாரதி கூட இப்படிலாம் எழுதுவதற்கு என்ன காரணம்? நிவேதிதை என்கிற ஒரு பெண்ணை சந்தித்தது தான் காரணம். நிவேதிதையை சந்தித்த பிறகு தான் பாரதி என்ன செஞ்சார், பெண்களை போற்றி எழுதுகிற அந்த மடை மாற்றமே அங்கே தான் நடந்தது. அவர் கேட்டார்,
நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கீங்களே உங்கள் மனைவியை கூப்பிட்டு வரலையா டம்டம் விமான நிலையத்தில்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பொது இடங்களுக்கு நாங்கள் பெண்களை அழைத்து செல்கிற பழக்கம் இல்லை, பொது இடங்களுக்கு நம்ம அழைத்து செல்கிற வழக்கம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் அந்த நிவேதிதை சொல்கிறாங்க, அதாவது ஆணும் பெண்ணும் முகத்தில் 2 கலைகள் இல்லையா, கண்ணு. நம்ம தமிழில் அக்குன்னு ஒரு எழுத்து இருக்குது, ஆயுத எழுத்து இல்லையா. அக்கு தனியாக எங்கேயாவது இயங்குமா? எங்காது. இந்த பக்கம் ஒரு குறியில் வேணும், இந்த பக்கம் ஒரு குறியில் வேணும், நெடில் வராது இல்லையா. அந்த மாதிரி அக்குங்கிற ஆயுத எழுத்து போன்றது இந்த சமூகம். ஒரு சிறகு ஆண், ஒரு சிறகு பெண். அக்கு எப்படி மேலே எழும்பணும் ஒலிக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 பக்கமும் 2 எழுத்துக்களை அதை சப்போர்ட் பண்ணணுமோ, துணை செய்யணுமோ, அதே மாதிரி இந்த சமூகத்தில் உயர்வும் மாற்றமும் வர வேண்டும் என்றால் பெண்கள் தனித்தோ ஆண்கள் தனித்தோ இயங்க முடியாது. இருவரும் சேர்ந்து தான் இந்த சமூகத்தை உயர்த்த வேண்டும். இன்னும் பார்த்திங்கன்னா, ஆண் வீரம் வீரம் சொன்னாலும் புற வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு பெண் ஆணை சார்ந்திருப்பவளாக குடும்பங்களில் பல குடும்பங்களில் இருக்காங்க. ஆனால் அக வாழ்க்கையில் பெண்ணை சார்ந்துதான் ஒரு ஆண் வாழ முடியும். பெண் இல்லாத ஆண்கள் மறுமணம் செய்து கொள்ளுகிறார்கள். ஆண் இல்லாத பெண்கள் என்ன இடர்பாடு வந்த போதும் பலரும் தனித்து நின்று தன் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து பதவிக்கு அனுப்பி இப்படியெல்லாம் எல்லா வேலையும் பெண்களால் செய்ய முடியுது. அப்போ ஒரு தாய்மையை ஒரு தோழமையை வேண்டி யாசிப்பவனாகத்தான் நான் இருக்கிறேன். இன்றைக்கி ஏன் நிறைய ஊடகங்களில் நீங்கள் இப்போ ஒரு செய்தியை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நிறைய திரைப்பிரபலங்கள் மனைவி விட்டுட்டு இன்னொருத்தவங்களோட போகிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் என்ன இருக்குது, தாற்பயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆணும் உன்னால் முடியும், உன்னோட ஆடை இப்படி இருக்குது, இதை மாற்றிக்கணும், இப்படிலாம் இருக்கணும் என்று தன்னை ஊக்கப்படுத்துகிற, தன்னுடைய நலனில் விளைவதை காட்டிக்கொள்கிற பெண்ணைத்தான் விரும்புவோம். உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னால் முடியாது, இப்படியெல்லாம் சொல்லுகிற பெண்களை விட்டுட்டு ஆண்கள் என்ன செய்கிறாங்க, இப்படி பேசுகிற வார்த்தைகளை நம்பி தன் குடும்பம் குழந்தைகளை விட்டுட்டு இன்னொருத்தங்க பின்னாடி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. 2-3 இணையர்களை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஊடகங்கள். ஒரு சமையல் கலை நிபுணர், திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள், நான் பெயர் சொல்ல விரும்பலை, திரைத்துறை நடிகர்கள், இவங்களாம் என்ன செய்கிறாங்க, குடும்பத்தை வளர்ந்த குழந்தைகளை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, இன்னொருத்தங்க பின்னாடி போகிறாங்க. இப்படி எந்த பெண்ணும் என்ன செய்கிறதில்ல, போகிறதில்ல. விதிவிலக்காக சிலர் அப்படி பெண்களும் திருமணம் செய்து கொள்கிற, உதாரணமாக நான் பெயரையும் சொல்கிறேன், என்னுடைய அம்மான்னு சொல்லி ராதிகா சொல்கிற அளவுக்கு அந்த குடும்பத்தை அரவணைத்து அவர்களால் என்னெல்லாம் முடியும் அப்படிங்கிறத சொல்லி மோட்டிவேட் பண்ணி அந்த குழந்தைகளை உயர்நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க அவங்க. இப்படியும் பெண்கள் இருக்கிறார்கள், குடும்பத்தை கெடுக்கிற பெண்களும் இருக்கிறார்கள். அப்போ நமக்கு வாய்ப்பும் வசதியும் கிடைக்கிறது என்பதற்காக தவறான பாதையில் நம்ம ஒருபோதும் செல்லக்கூடாது. அதனால் பாரதியார் அவங்க சந்திப்புக்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்க, பெண்களை உயர்த்தி பேசியிருக்காங்க. சரி, பெண்களுக்கு கட்டுப்பாடு வேணுமா வேணாமா? வேணும் இல்லையா, வேணும். தேவையான இடங்களில் நமக்கு கட்டுப்பாடு வேணும். ஏன்னா கட்டுப்படுத்துகிற நூல் தான் பட்டம் பறப்பதற்கு உதவுகிறது. இந்த கல்லூரியில் சில கட்டுப்பாடுகள் பெண்களுக்கு இருக்கலாம், ஆடையாகட்டும் ஒழுக்கமாகட்டும், இதெல்லாம் நம்முடைய தடைகள் என்று நம்ம ஒருபோதும் எண்ணக்கூடாது. எப்போதும் அந்த கட்டுப்பாடுகள் நம்மை உயர்த்துவதாக, நம் நல்ல பாட்டையில் செல்வதற்காக இருக்கும். உங்கள் ஆசிரியர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், இவர்களெல்லாம் உங்களை கட்டுப்படுத்துவதாக தோன்றினாலும் அந்த கட்டுப்பாடு என்பது நீங்கள் மேலும் மேலும் உயர்வதற்கான ஒரு நூலாகத்தான் இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் இந்த கொள்கை பிடிப்போட கட்டுப்பாடு என்பதை கட்டுப்பாடு என்று கருதாமல் நீங்களாகவே உங்களை ஒரு வரையறைக்குள் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை தொடர வேண்டும். இன்றைய ஊடகங்கள் காட்டுவது போல தவறான பாட்டையில் நம்ம ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது. வைரமுத்து தான் சொல்வார், பரிந்துரை ஒருவனை அறிமுகம் மட்டும்தான் செய்யும், தகுதிதான் அங்கே அவரை நிலைநிறுத்தும். பரிந்துரை ஒருவரை அறிமுகம் மட்டும்தான் செய்யும், தகுதிதான் அங்கே அவரை நிலைநிறுத்தும். அப்போ நம்ம அதுக்கான தகுதிகளை எப்போதும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அந்த தகுதியை அடைவதற்கு நம்முடைய உடலை மனத்தை தயார்படுத்திக்கணும். ஏன்னா இன்றைக்கி பொருளாதார ரீதியில் இளைஞர்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஐடி கம்பெனியில் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் தற்கொலை விகிதங்கள் அங்கு தான் பெருகி கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டால்
அது பெங்களூர், அந்த ஐடி ஃபீல்டில் முன்னணியில் இருக்கிற பெங்களூர், சென்னை, திருப்பூர், தொழில் முன்னேற்றம் ஊராக இருக்கக்கூடிய திருப்பூர் போன்ற நகரங்களில் தான் தற்கொலைகள் மிகுதியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலையை செய்யும்போது, மன அழுத்தம் தருகிற வேலைகளை செய்கிற போது கவிதைகள், கதைகள், இசை, இப்படி நாம் என்ன செய்யணும், மடை மாற்றி நம்மை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது. கடைசியாக இறுதியாக, ஒரு பெண்ணுக்கு அணிகலன்களும் ஆடைகளும் ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டால், அணிகலன்கள் அதிகம் தேவையில்லை. அதுக்காக ஆடைகள் அப்படின்னா ரொம்ப மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பது போன்ற ஆடைகள் வேணாம், மரியாதையாக உங்களை பார்க்கிற மாதிரி ஆடைகள் வேணும். ஏன்னா உடலை முற்றிலுமாக மறைக்கிற, இப்போ நிறைய இடங்களில் அதாவது பெரிய மனிதர்களுக்கோ அல்லது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கோ சால்வை, துண்டு போன்றவற்றை போர்த்துக்கிறார்கள். அது எதற்காக போத்துறாங்க? அவங்க ஏற்கனவே ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வராங்க. இங்கே நமக்கு போத்தல, அந்த விஷயம் வேண்டாம். ஆனால் எதுக்காக போத்துறாங்க? ஒரு கௌரவம் இல்லையா? ஒரு கௌரவத்துக்காக ஒரு முதலமைச்சரை பார்த்தாலோ அல்லது வேறு, இப்போலாம் புத்தகம் கொடுக்குறாங்க, போத்துறாங்க. அப்போ போர்த்தி காக்கிற உடல் தான் ஆண்களால் மரியாதையோடு பார்க்கப்படும். திறந்து கிடக்கிற பகுதிகள் ஆண்களுடைய மனசில் அந்த நேரத்தில் ஒரு இச்சையை தூண்டினாலும் நம்மை மரியாதை குறைவாகத்தான் நினைக்க தோன்றும் என்பதனால் நம்முடைய ஆடைகள் எப்போதும் மற்றவர்களுடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடியதாக இல்லாமல் மற்றவர்கள் நம்மை மரியாதையாக பார்க்கிற மாதிரி தான் நம்முடைய ஆடைகள் என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் தோல் சீலை போராட்டம் நடத்தி நம்ம மீட்டெடுத்த சுதந்திரம். மறுபடியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. அடுத்து நான் என்னுடைய கவிதை ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்யலாம்னு இருக்கேன். சதுரங்கம் என்று என்னுடைய ஒரு கவிதை. இந்த சமூகத்தில் எப்படி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது செஸ் விளையாடுற எல்லாருக்குமே இந்த கவிதை புரியும். கருப்பும் வெளுப்புமாய் கட்டங்களோடு காய்களும், கருப்பு கட்டத்தில் வெள்ளை காயும், வெள்ளை கட்டத்தில் கருப்பு காயும் இடம்பெற நேர்கிறது தவிர்க்க முடியாமல். எல்லைக்கோட்டில் நேராய் நிற்கையில் கை குலுக்கி கோணல் புத்தி காண நேர்ந்தால் நறுக்கி நகர்த்தும் சிப்பாய்கள், கட்டங்களோடு ஆட்களையும் தாண்டி தாவும் குதிரைகள், குறுக்கு வழிகளை புறக்கணித்து நேர்பாட்டைகளையே தேரும் யானைகள், சந்தடியின்றி சந்துகளிலும் பயணிக்கும் இராஜாங்கம் காக்கும் மந்திரிகள், சந்தடியின்றி சந்துகளிலும் பயணிக்கும் இராஜாங்கம் காக்கும் மந்திரிகள், நின்ற இடத்திலிருந்தே சின்ன சின்ன அசைவுகளால் தன் சேனையை பம்பரமாய் சுற்றை செய்யும் அல்லவை செய்ய அரசன். அவருக்கு ஒரே ஒரு கட்டத்தான் மூவ் ஆக முடியும். நின்ற இடத்திலிருந்தே சின்ன சின்ன அசைவுகளால் சேனைகளை பம்பரமாய் சுற்றச் செய்யும் அல்லவை செய்ய அரசன். அரசாங்க அலுவல் நிமித்தம் முன்னும் பெண்ணும் குறுக்கும் நெடுக்கும் கலைப்பு பொருட்படுத்தலின்றி அரசி. அரசாங்க அலுவல் நிமித்தம் கலைப்பு பொருட்படுத்தலின்றி அரசி. ஆயினும் அத்தனை சேனையும் ஆபத்து காலத்தில் அரசனை காக்கவே. ஆயினும் அத்தனை சேனையும் ஆபத்து காலத்தில் அரசனை காக்கவே. சர்வ வல்லமை பெற்ற அரசிக்காக ஒருபோதும் அழுவதில்லை இந்த அரசாங்கம். ராஜா போயிட்டால் ஆட்டம் க்ளோஸ் ஆகிடும், ஆனால் ராணி போயிட்டால் ஆட்டம் தொடரும். சர்வ வல்லமை பெற்ற அரசிக்காக ஒருபோதும் அழுவதில்லை அரசாங்கம். எச்சரிக்கைகளை மீறி காக்க வழியின்றி மாளும் அரசனோடு முடிந்துவிடும் ஆட்டம் சதுரங்கத்திலும் கூட. ஏன்னா இந்த ஒத்த செருப்புன்னு சொல்லுவாங்க. கணவனும் மனைவியும் இணைந்து இருக்கிற போது அந்த மனைவிக்கு மரியாதை. அதனால தான் பல பெண்கள் குடிச்சிட்டு வந்தால் கூட அவனை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு என்ன செய்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. அப்போ அது இல்லைன்னு சொன்னால் இந்த சமூகத்தில் அவங்களுக்கான மரியாதை குறைந்து போய்விடுகிறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, பெண்கள் கட்டப்பட்டிருக்கிற முளைக்குச்சியில் கட்டப்பட்டிருக்க கயிற்றோட நீளம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. படிச்சிட்டோம், வேலைக்கு வந்திருக்கோம், வெளியெல்லாம் போகிறோம். ஆனாலும் நீ என்ன படித்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் செருப்பு கழட்டி விடும்போதே உன்னுடைய பதவி, அதிகாரம், உனக்கு இருக்கக்கூடிய மரியாதை எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு தான் என்ன செய்யணும், வீட்டுக்குள்ளே நுழையணும். அதனால் முளைக்குச்சியில் கட்டப்பட்டிருக்க கயிற்றோட நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இன்னமும் நாம் கடக்க வேண்டிய, நாம் உயர வேண்டிய எல்லைகள் நிறைய இருக்கும். எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ
அது மட்டும் சுதந்திரம் கிடையாது. எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதை செய்யாமல் இருப்பது தான் நமக்கு சுதந்திரம் என்பதாக கூறி, முற்றுப்புள்ளிகள் தான் முயல்வோர் அவற்றை மாற்றுவர் வெற்றி திலகங்களாக, மற்றும் களத்தில் நெல்மணிகள் மொத்தமாய் அள்ளிக்கொண்டாலும் பதரை சலிக்கும் முறம். நான் இவ்வளோ நேரம் பேசியிருந்தாலும் நீங்கள் பதரெல்லாம் சலிச்சுட்டு கொஞ்சம் பணிகளை உங்கள் இதயத்தில் தாங்கி சென்றீர்கள் என்றால் அது எனக்கு இன்றைய பேச்சு கிடைத்த வெற்றியாக நான் கருதுவேன். இப்படிப்பட்ட அரிய வாய்ப்பு எனக்கு வழங்கிய நிர்வாகத்திற்கும் முதல்வர் அவர்களுக்கும் நன்றி. வணக்கம்.